தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். யூகோ வங்கியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறதுனால இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட முடிவில் சேனல் பிடிச்சிருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, யூகோ பேங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க் தாங்க. இந்த பேங்க்கில் இருந்து அப்ரெண்டிஷிப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பேங்கிங் அப்ரெண்டிஷிப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2/7/2024 16/7/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 14 நாள் தான் டைம் இருக்குது. 2 வாரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த பேங்கிங் அப்ரெண்டிஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வேக்கன்சிஸை பொறுத்தளவுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 544 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 544 வேக்கன்சியை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 20 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு முதல்ல ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பொது பிரிவினருக்கு. இதுவே நீங்கள் SC/ST சமூகத்தை சார்ந்தவராக இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, BCM இந்த 4 பிரிவினரும் 31 வயசு வரைக்கும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதுங்க, இந்த அப்ரெண்டிஷிப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் வந்து 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இருந்து அப்ரெண்டிஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இருந்து 1 இயர் நீங்கள் இந்த இதில் ஒர்க் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவித்தொகையை பொறுத்தளவுக்கு 15,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 15,000 ரூபாய் வந்து 10,500 வந்து யூகோ பேங்க்கும் 4,500 வந்து கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. டோட்டலாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு 15,000 வரும். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா இந்த யூகோ பேங்க்லேருந்து கிரெடிட் பண்ணக்கூடிய 10,500 ரூபா 31ஆம் தேதியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த 4,500 ரூபா கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அடுத்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 10th and 12th தமிழை ஒரு பாடமாக எடுத்தும் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான ட்ரைனிங் அவரை பொறுத்தளவுக்கு ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃபுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க்கிங் டைமோ அதே டைம் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் லீவ் இருக்குமோ அப்போ உங்களுக்கும் லீவ் இருக்கும். ஸோ உங்களுக்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ, ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூ தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட வெப்சைட்லேயே ஒரு ரிட்டன் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட் லிங்க்கை ஃபீஸ் பே பண்ணி அந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். அதாவது ரிட்டன் டெஸ்ட் எழுதுற சூழ்நிலை வந்துச்சுன்னா மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒருவேளை ரிட்டன் டெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருந்தால் அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட்டு, சென்டரு, பேட்டர்ன் எல்லாமே கொடுப்பாங்க. ஒருவேளை ரிட்டன் டெஸ்ட் இல்லைன்னா இன்டர்வியூவிலே இருக்கும். அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் NATS போர்ட்டலில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NATS போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போய் யூகோ பேங்க் அப்ரெண்டிஷிப் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு அப்ளை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த யூகோ பேங்க்கோட அப்ரெண்டிஷிப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஒருவேளை ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்கன்னா மட்டும் அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இந்த ரிசல்ட் அப்டேட்டு, அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் அப்டேட் எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் யூகோ பேங்க் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடிக்கடி போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர வேறு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்லேயும் கேளுங்கள்.